எஸ்சி எஸ்டி என்று சொல்லக்கூடிய பட்டியலின மக்கள் சுமார் 25 விழுக்காடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு 25 விழுக்காடு அமைச்சரவையிலே இடம் கிடைத்திருக்கிறது. 8+1 என்று சொல்வார்கள். 9 இடங்கள் கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு கலைஞர் ஆட்சியிலே 2 பேருக்கு கொடுக்கப்பட்டு ஒருவருக்கு எடுக்கப்பட்டது. அதே போன்று ஸ்டாலின் ஆட்சியிலும் 2 பேருக்கு கொடுக்கப்பட்டு சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு ஒருவருக்கு எடுக்கப்பட்டது. ஒருவர் தான் நீண்ட காலமாக இருந்து கொண்டிருந்தார். இந்த அரசு 2 சிறுபான்மையினரை அமைச்சராக ஆக்கியிருக்கிறது. இது போன்று எல்லா சமூகத்திற்கும் பிராமணர்கள் என்று சொல்வார்கள். எந்த ராஜாஜியுடைய துணை கொண்டு 1967 இந்த அண்ணாவுடைய தலைமையிலான திமுக ஆட்சிக்கு வந்ததோ அந்த பிராமணர்களை தொடர்ந்து இவர்கள் புறக்கணித்தார்கள். பிராமணர்கள் என்பதால் அவர்களும் நம்மிலே 3 விழுக்காடு மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அநியாயத்திற்கு நாம் அவர்களை எதிர்க்க வேண்டியதில்லை. அவர்களை தவறுகளை எதிர்க்கலாம். அவர்களும் தமிழ் மக்கள் தான். ஆகவே அவர்களுக்கும் ஒரு இடம் வழங்க வேண்டும் என்று நம்முடைய இந்த அரசு அவர்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறது. அப்போ சமூக நீதியில் சமநீதி வேண்டும் என்பதை அதை முடிவாகவும் அதை செயலாக்கமாகவும் செய்யக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் உடைய அரசு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள், அதாவது சோலார் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் தனிநபர் வீடுகளில் சோலார் மட்டுமல்ல, பல்வேறு நிறுவனங்களை சோலாருக்கு எளிதாக அவர்களுக்கு வசதி தருவது. முன்பெல்லாம் 25 லட்சம் ரூபாய் இருந்தால்தான் ஒருவர் சோலார் 1 மெகாவாட்டு போட முடியும் என்ற நிலை இருந்தது. இன்று அதுவும் எளிதாக்கப்பட்டு இருக்கிறது. ஆக மிகை மின்சார மாநிலமாக வெகு விரைவிலே தமிழகம் வர இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் ஒவ்வொரு துறையிலும் எப்படி வருமானத்தை பெருக்க வேண்டும், வரி இல்லாத ஒரு வருமானத்தை எப்படி பெருக்க வேண்டும் என்று நான் கூட நம்முடைய அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகரிடம் 12 கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறேன். எவ்வாறெல்லாம் நீங்கள் நம்முடைய கான்ட்ராக்டர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், அதே போன்று கல்விக்கூடங்களுக்கு உதவி செய்கிறீர்கள், அதே போன்று சிஎஸ்ஆர் என்று ஒரு 2 விழுக்காடு கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு கூறியிருக்கிறது. அந்த ஒன்றிய அரசு கூறுவதை அந்தந்த நிறுவனங்கள் ஒழுங்காக செலவிடவில்லை. அந்த 2 விழுக்காடு அந்த கம்பெனிகள் தரக்கூடிய 10,000 கோடி ரூபாயை அரசு ஒரு பகுதியை பெற்று அதையும் மக்கள் நல திட்டங்களுக்கு கொண்டு போய் செலுத்த வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் ஆலோசனை கூறியிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் அந்த ஆலோசனையை கூறும்போது அதை உடனடியாக அமைச்சர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். எந்த நேரமும் நீங்கள் மாண்புமிகு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்களை பார்க்கலாம், திரு வன்னியரசை பார்க்கலாம். காங்கிரஸ் அமைச்சர்கள் இன்றைக்கு பார்த்தால் 50-59 வருடங்களாக காங்கிரஸ் அமைச்சர்கள் இல்லை. இன்று என்ன நடக்கிறது என்று சொன்னால், காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூருடைய வேண்டுகோள் படி 2 அமைச்சர்களும் மக்களை சத்தியமூர்த்தி பவனிலே சந்திக்கிறார்கள். வியாழக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளே இப்படி அமைச்சர்கள் எளிமையாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கல்விக்கூடங்களை துவங்குங்கள் என்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் நேற்று நானும் அவரும் ஒரு நிகழ்ச்சியில் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது அவர்களுக்கு கூறுகிறார்கள், யாரெல்லாம் கல்வி நிலையங்களை துவக்க விரும்புகிறீர்களோ, சட்டக்கல்லூரியாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை எளிமைப்படுத்துகிறோம் என்று கூறுகிறார்கள். இப்படி பல்வேறு துறைகளிலும் ஒரு லஞ்ச ஊழலற்ற ஒரு ஆட்சியை பெருந்தலைவர் காமராஜர் எந்த ஆட்சியை செய்தாரோ அந்த ஆட்சியை செய்ய முயற்சி எடுத்துக்கிறார்கள். மேகதாது விஷயத்தில் கூட உங்களுக்கு நன்றாக தெரியும், தமிழக காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்காகத்தான் இருக்கிறது. அங்கே தேசிய கட்சிகள் என்பது நாளைக்கு திமுகவே நம்முடைய கர்நாடகத்தில் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? சீமானுடைய கட்சி அங்கே ஒரு கிளை இருந்திருந்தால் அங்கே உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? அதைத்தான் தேசிய கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய, நம்முடைய நீரை நாம் பெறுவதற்காக வேண்டி பெரும் முயற்சியை நம்முடைய அரசு எடுத்திருக்கிறது. கர்நாடகத்துக்கு செல்லுகிறார் என்று சொல்லி அவர் மீது ஒரு செல்லக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் செல்வது தவறில்லை என்று நாம் சொன்னோம். காமராஜர் சென்றிருக்கிறார், எம்ஜிஆர் சென்றிருக்கிறார், கலைஞர் சென்றிருக்கிறார், துரைமுருகன் சென்றிருக்கிறார், மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தான் செல்லவில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் 2 வகையிலே இன்றைக்கு ஒரு அரசு முடிவெடுத்திருக்கிறது. கர்நாடகத்தில் உள்ள தமிழர்களும் பாதிக்கக்கூடாது, தமிழர்களும் பாதிக்கக்கூடாது. காவிரியிலே தண்ணீர் கொண்டுவதை சட்ட ரீதியாகவும் பேச்சுவார்த்தையிலும் நாம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தையால் அங்குள்ள தமிழர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதையும் இந்த அரசு உணர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக நல்லதை நடத்த வேண்டும் என்று செய்திருக்கு. உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்திலே குந்தி அவர்களை கர்ணனிடம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி அதன் மூலம் 2 வரம் வாங்கி அதன் மூலம் மகாபாரதத்துடைய போக்கையே மாற்றியதை நாம் கண்டோம். இதுதான் இந்த அரசு
மிக பேச்சுவார்த்தை எல்லோரும் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. ஒன்றிய அரசாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடி காட்டுவது, ஆளுங்கட்சியாக வந்தவுடன் வெண் கொடைகளை சாம்பரம் வீசுவது, இந்த வேலையை நம்முடைய தாவேக அரசு செய்யவில்லை. அவர்கள் மோதல் போக்கும் இல்லை, காதல் போக்கும் இல்லை. எங்களுக்கெல்லாம் உரிமைதான் வேண்டும். அந்த உரிமைக்காக நாங்கள் ஒன்றிய அரசுடன் குரல் கொடுப்போம் என்று உண்மையான அளவிலே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைய தாவேக அரசு இருக்கிறது. இதனால் நான் மாண்புமிகு முதல்வர் நம்முடைய விஜய் அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். முந்தைய அரசு பல தவறுகளை செய்ததை இப்பொழுது அவர்கள் ஒவ்வொரு அமைச்சர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் மீது வழக்குகளை போட்டு இருக்கிறார்கள். அவர்கள் மீது டிவிஎஸ் சொல்லக்கூடிய அந்த ஊழல் எதிர்ப்பு காவல்துறை இன்று அங்கே சென்று கொண்டிருக்கிறது. ஆக ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி, வெறும் பேச்சு, வெற்று பேச்சு, வெறுப்பு பேச்சு இல்லாத ஒரு ஆட்சி இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த வெறுப்பு பேச்சு மூலமாகத்தான் அதிமுக வீழ்ந்தது. அதே வெறுப்பு பேச்சைத்தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தங்களோடு நீண்ட காலமாக இருந்த காங்கிரஸ் கட்சியை கூட அவர்கள் மிகவும் கேவலமாக அவதூறாக பேசி வருகிறார்கள். அவை இப்பொழுது நின்றுவிட்டது. கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை அவதூறு பேசினார்கள், முஸ்லீம் லீக்கை அவதூறு பேசினார்கள், பிசிகாவை இதையெல்லாம் இப்பொழுது குறைத்திருக்கிறார்கள். ஆக ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக நான் திமுக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எந்த கட்சியும் நிலையாக இருக்காது. இதே நேரத்தில் நீங்கள் சிறந்த எதிர்க்கட்சியாக இருந்து உங்களுடைய பலத்தை காண்பிக்கும் போது நாளை நீங்களும் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆனால் இந்த வெறுப்பு பேச்சு என்பது நாளைக்கு என்னதான் கூட்டணியில் மீண்டும் மீண்டும் கட்சிகள் மாறி மாறி போயிருக்கிறது, அந்த நிலைமை வரும்போது உண்மையான நட்பு இருக்காது. ஆகவே முதுகில் சுமந்தார்கள் என்று சொன்னார்கள். முதுகில் சுமந்தால் இறக்கிவிட்டவுடன் அமைதி பெற வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால் திமுகவிடம் மகிழ்ச்சி இல்லை. ஏன்? துரோகம் என்று சொன்னார்கள் காங்கிரஸையும் மற்ற கட்சிகளையும். காங்கிரஸுக்கு எதிராக 4-5 முறை திராவிட முன்னேற்ற கழகம் 1980, 1998, 99, அதே போன்று பல்வேறு 2014 இப்படி பல்வேறு நேரங்களிலே காங்கிரஸோடு இருந்து கூட்டணியை முறித்து விட்டு சென்றார்கள். அப்பொழுது காங்கிரஸ் கட்சி அவர்களை துரோக கட்சி என்று சொல்லவில்லை. அதே போன்று பாஜகவோடு சேர்ந்தார்கள். பாஜகவோடு சேர்ந்ததனால் அவர்கள் 2001 எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் வெறும் சாதி கட்சிகளை வைத்து வீழ்ந்தார்கள். அதன் பிறகுதான் மீண்டும் பாஜகவை விட்டு காங்கிரஸுடைய தலைவராகிய சோனியா காந்தி அவர்களை இந்தியாவின் திருமகளே வருக, இந்திராவின் மருமகளே வருக என்று சொன்னார்கள். எப்படி என்றால் 1980 இந்திரா காந்தியை அரக்கி என்றும் விதவை என்றும் கேவலமாக பேசி அடுத்த சில மாதங்களிலே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று இவர்கள் போய் காங்கிரஸை அழைத்தார்களே ஒழிய காங்கிரஸ் செல்லவில்லை. இப்படி இருந்த நிலையில்தான் இந்த அரசு இன்றைக்கு அவதூறு பேச்சுகளுக்கு எதிராக ஒரு சிறந்த ஆட்சியை தருகிறது. ஆக எதிர்க்கட்சியினுடைய அவதூறு பேச்சு நிறுத்தப்பட வேண்டும்.